வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசியோட லவ் மேட்ர சரவணன் வீட்ல வந்து சொல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல இருக்காங்க. பாண்டியன் பட்டுன்னு அப்படியே சேர்ல உட்கார்ந்துடுறாரு. உடனே வீட்ல இருக்கவங்க எல்லாம் பதறி போய் அவரு போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. தண்ணிய குடிக்க வைக்கிறாங்க. கன்னத்தை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா கோமதி மட்டும் இடிஞ்சு போய் அப்படியே ஒரே பொசிஷன்ல நிக்கிறாங்க. எல்லாரும் அப்பா அப்பா என்னாச்சுப்பா எழுந்துறீங்கப்பா அப்படின்னு கதறிட்டு இருக்க ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்க வைக்கிறாரு பழனி. அப்பா ஒண்ணும் இல்லப்பா எழுந்துறீங்கப்பான்னு பதறிட்டு இருக்காரு சரவணன். அரசி மெதுவா நடந்து சில மாதிரி நிக்கிற கோமதியோட தோலை அங்க தொட்டு அம்மான்னு கூப்பிட திரும்புற கோமதி பலார் பலார்னு அரசி அரையறாங்க. அம்மா அம்மான்னு அரசி அழுதுட்டு இருக்க ராஜு ஒரு பக்கமும் மயிலு ஒரு பக்கமா கோமதியை பிடிக்கிறாங்க. என்ன விடுங்கடின்னு திமிர்ற கோமதி எனக்கு இவளுக்கு இடையில யாரும் வரக்கூடாது அப்படின்னு மிரட்டலா சொல்ல அத்தை பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்க கூடாது தாங்குறாங்க மயிலு. பாண்டியன் கண்ணு முழிச்சிருக்க ஏய் பொம்பளை பிள்ளை செய்யற காரியத்தையாடி செஞ்சிருக்கா இவ அப்படிங்கிற கோமதி மறுபடியும் பாஞ்சு போய் அரிசியோட கழுத்து பிடிக்க இப்பவும் இவங்க தடுக்கிறாங்க. அத்தை விடுங்க தன் அரசிய மீனா இழுத்துக்க இந்த பக்கம் மயிலும் ராஜ்யம் கோமதியை பிரிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. யாராவது குறுக்க வந்தீங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற கோமதி மறுபடியும் பாஞ்சு வந்து அடுக்குறாங்க அரிசிய. பசங்க எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு நிக்க அக்கா அக்கா வேணாக்கா விடுக்கா அப்படின்னு பழனி கெஞ்சிட்டு இருக்க அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க சுகன்யா. அம்மா என்ன மன்னிச்சிடுமான அரசி சொல்ல மறுபடியும் அரையிற ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க கோமதி. எவ்வளவுதான் இழுத்து பிடிச்சாலும் அவங்கள அடக்கவே முடியல. உன்னை பெத்தவங்க நாங்க உனக்கு 3 அண்ணன்க இருக்காங்க. எல்லாரையும் மீறி இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு தைரியம் எங்க இருந்துடி வந்தது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன் படிப்பை பத்தி பேசுறேன்னு அவங்க தான் இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தியாடி பாவி பாவின்னு கோமதி அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. தினமும் அந்த கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ் இருக்குன்னு லேட்டா வந்தியே அதெல்லாம் அவன் கூட ஊர் சுத்ததானா? ஏய் கொன்றுவேன். சோறு தண்ணி கூட வேணாம் சாப்பாடு வேணாம்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருந்தியே இல்ல அவன் கூட தானாடி அப்படின்னு கோமதி கேட்க இல்லம்மான்னு அழறாங்க அரசி. ஐயோ 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 எம்புட்டு போய் வாய் கூசாம எம்புட்டு போய் தாண்டி நீ சொல்லுவ எங்க எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்கிட்டு இல்லடி நீ அப்படிங்கிற கோமதி மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரி எதுக்கடி பண்ண நீ எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க அக்கா இருக்கா நீ அடிக்கிறத நிறுத்துக்கா அடிச்சே கொன்னுடுவியாட்ருக்கு நீ எதுவா இருந்தாலும் கேளுக்கான பழனி பிரிச்சு விட்டு வந்து கேட்க ரேய் அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லடா அப்படின்னு கோமதி கத்த அக்கா பேசிக்கலாம் இருக்காங்கிறாரு பழனி. இல்ல என்னடா பேசுறது இனிமே என்ன பேசுறது எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காடா இவ அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அரசிமா உனக்கு இவனை தவிர வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு பழனி கேக்க ஏன் அரசிமா நான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்தவ எனக்கே எடுத்த வீட்டுக்காரவங்க குணம் தெரியுது. ஆனா நீ பிறந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க கோமதியை தன்னோட தோல்ல சாச்சு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க ராஜி. ஏன் அரசி நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சப்ப கூட எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறான்னு நினைச்சேன். கடைசியில நீயே போய் இப்படி பண்ணிட்டியே அரசி அப்படின்னு ராஜு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு சொல்ல மறுபடியும் கோமதி பாஞ்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. அத்தை விடுங்கத்த ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மீனா அரிசி இழுத்துக்க மயிலு ராஜியும் கோமதி அந்த பக்கம் இழுத்துட்டு போறாங்க. அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அவனை எப்படி நீ விரும்புன உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சு அரசி அப்படின்னு கதிர் கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு வாயை மூடிக்கிட்டு இருக்காத பதில் சொல்லு. ஐயோ ஐயோ இத்தனை பேர் உன்னை கண்ணைய மணியன்னு கொஞ்சி கொஞ்சி வளர்த்தாங்களேடி அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. அவன் அந்த கேடு கெட்ட ரவுடிதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா அவன் தெரிஞ்சானாடி அப்படின்னு மறுபடியும் அரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க கோமதி. கெட்டவங்களை கண்டா தூர விலகணும்னு சொல்லித்தானேடி உன்னை வளர்த்தேன். ஆனா அந்த கேடு கெட்டவனோட ஊர் சுத்திட்டு வந்திருக்கியேடி வெக்கமா இல்லடி உனக்கு அப்படின்னு கோமதி மறுபடியும் அரைஞ்சிட்டு இருக்க திருட்டு பார்வை பார்த்துட்டு நிக்கிறாங்க சுகன்யா. ஏய் என்னடி வயசாச்சு என்ன வயசாகுது உனக்கு ஒழுங்கா படிச்சோமா நல்லபடியா இருந்தோமா வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணோமா சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு காதல் மண்ணாங்கட்டின்னு கேக்குதாடி உனக்கு அப்படின்னு கோமதி கேக்குறதா நமக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. ஏய் நாசமா போகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியாடி சொல்லுடி சொல்லு அப்படின்னு கோமதி கதறிட்டு இருக்க. ஏய் எம்பட்டி நாளா இதெல்லாம் நடக்குது எவ்வளவு நாளா அவனை பாத்துட்டு இருக்க பேசிட்டு இருக்க பழகிட்டு இருக்க சொல்லு சொல்லு அரிசி வாயை திறந்து சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க அது அது கொஞ்ச நாளா தானே பேசுறேன்னு அரிசி சொல்ல கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள் அப்படின்னு கதிர் கேட்க உண்மையை சொல்லு அரிசி சொல்லு அப்படின்னு செந்தில வந்து நின்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு இவ வாயில இருந்து உண்மையெல்லாம் வரும்னு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல திடுக்குன்னு டேய் அவ போனை வாங்கி பாருங்கடா 24 மணி நேரமும் அவன் கூடயே தான் பேசிட்டு இருந்திருப்பா போனை பாரு போன் எங்க இருக்குன்னு வாங்கி பாரு அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா நானுன்னு அரசி சொல்லிட்டு இருக்க
போன் எங்கங்கிறாரு சரவணன். போடா போன பாருடா, போன வாங்கி பாருடா அப்படின்னு கோமதி, அண்ணே போன எடுண்ணே அப்படின்னு செந்திலும் சொல்றாங்க. பாண்டியன் அப்படியே தலை குனிஞ்சு அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அப்படின்னு அரசி கெஞ்சிட்டு இருக்க. அரசியோட பேக்ல இருந்து சரவணன் போன் எடுக்கிறாரு. அண்ணே சொன்னா கேளுனேன்னு அரசி கெஞ்சிட்டு இருக்க. ஏய் உன்னைய அப்படின்னு மறுபடியும் கோமதி தாண்ட புடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அண்ணே அண்ணேன்னு அரசி கெஞ்சிட்டு இருக்க. சரவணன் ஒரு பக்கம் மிரட்ட, ஏய் மூச்சு மூச்சு விடக்கூடாது, தொலைச்சிருவேன்னு மிரட்டுறாங்க கோமதி. ஒரு வழியா ரொம்ப நேரமா பைய தொலாவி போன் எடுக்கிற சரவணன், ஏய் பேட்டர்னை போடுங்கிறாரு. அரசி அண்ணன் என்னன்னு கெஞ்சிட்டு இருக்கு. ஏய் பேட்டர்னை போடுங்கிறல்லங்கிறாரு சரவணன். அண்ணே ப்ளீஸ்னு வேண்டானேன்னு அரசி கெஞ்ச, சொல்றேன்ல சொல்றத கேளு பேட்டர்னை போடு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ஏய் கொன்றுவேன், மூச்சு விடக்கூடாதுன்னு வேர்த்து வழிஞ்ச கோமதி சொல்ல, பேட்டர்னை போடுன்னு சரவணன் கத்துறதுல அதிர்ந்து போறாங்க அரசி. அரசி பேட்டர்னை போட்டு முடிக்க சரவணன் வெடுக்குன்னு புடிங்கிறாரு. ஸ்க்ரோல் பண்ணி பாக்குற சரவணன், என்ன அவன் நம்பரே இல்லைன்னு கேக்குறாரு. அண்ணே வேற ஏதாவது பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பா பாருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல சரவணன் தேடுறாரு. அப்படி எல்லாமாடா பண்ணுவாங்க அப்படின்னு பழனி அப்பாவியா கேட்க, அரசி வேற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கியா, உண்மை சொல்லுன்னு மிரட்டிட்டு இருக்காரு செந்தில். எதையோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சரவணன் பார்க்க எல்லாரும் சரவணனை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு, குமுதான்ற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருமே மறுபடியும் ஒரு ரவுண்ட் அதிர்ச்சியை காட்டுறாங்க. உடனே என்ன கத்திட்டு பேய் பிடிச்சவங்க மாதிரி மறுபடியும் கோமதி அரசி அடியன்னு நடிக்கிறாங்க. கேக்குறப்பெல்லாம் குமுதா கிட்ட பேசுறேன் குமுதா கிட்ட பேசுறேன்னு பொய் சொல்லிட்டு இருந்திருக்கிறாடா. ஏய் பெத்த தாயையும் குடும்பத்தையும் இப்படி ஏமாத்துறமேன்னு கொஞ்சம் கூட தோணலையாடி உனக்கு, வெக்கம் கெட்டவளே அப்படின்னு மறுபடியும் 4 அறை கொடுத்துட்டு, போயும் போயும் இப்படி ஒத்தியா என் வயித்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. அத்தை உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது விடுங்க அத்தை அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் டேய் அவன்கிட்ட என்னடா சொல்லிருக்கா, போன்ல பாரு அப்படின்னு கோமதி அப்பப்ப மாத்தி மாத்தி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரவணன் சீரியஸா மொபைல பாத்துக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் அறிவு கெட்டவங்க, முட்டாளுங்க. அவங்க நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அவங்க கடல மண்ணை தூவிட்டு நம்ம எங்க வேணாலும் சுத்தலாம்னு சொல்லிருக்காளா, சொல்லிருப்பா அவ அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. சரவணன் எதையோ ஒண்ணு எடுத்து, ஏய் என்ன இது, என்னடி இது, என்ன இது, அவன் உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கானா, சொல்லு வாங்கி கொடுத்திருக்கானா அப்படின்னு கத்த. ஆமான்ற மாதிரி அரசி தலையாட்ட, இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு சரவணன் மொபைல எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. அடுத்த அதிர்ச்சி அலை ஆரம்பிக்குது. ஏய் எங்க வச்சிருக்க, இதெல்லாம் எங்க வச்சிருக்க, சொல்லுடி எங்க வச்சிருக்க அப்படின்னு கோமதி அடிக்க போக எல்லாரும் தடுக்கிறாங்க. ஏய் பேக் எடுத்து கொட்றா கொட்றாங்கிற கோமதி அவங்களே பேக் எடுத்து தலைக்குப்புற உதறாங்க. உள்ள இருந்து டிசைன் டிசைனா சாக்லேட் கொட்டுது. எல்லாத்தையும் கையில எடுக்கிற கோமதி, ஏய் என்னடி இது, இன்னும் என்னென்னடி இருக்குன்னு அதெல்லாம் ஃபுல்லா அவங்க முகத்திலேயே எரியுறாங்க. இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க மறுபடி பாய எல்லாரும் அவங்கள இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. விடுங்கடி என்னன்னு உதறிட்டு கோமதி கடகடன்னு ரூமுக்குள்ள போக எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடுறாங்க. சரவணன் மறுபடியும் பைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ரூமுக்குள்ள போற கோமதி வார்ட்ரோப்ப திறந்து எல்லாத்தையும் எடுத்து உதறிட்டு இருக்க. அத்தை அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்காளோ, ஐயோ கடவுளே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கோமதி எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டுட்டு ஒரு நோட் எடுத்து விரிச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு கார்டு எடுத்து நீட்ட அதை வாங்குற மீனா அப்படியே மயிலுகிட்டையும் காட்டுறாங்க. மறுபடியும் சேலைங்களை எடுத்து உதறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு கொலுசு கீழே விழுது. அதை பாக்குற கோமதி மீனா மயிலு 3 பேரும் ஏதோ பேய பாக்குற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க. இத கோமதி நீட்ட மீனா கையை நீட்டி வாங்கிக்கிறாங்க. ஐயோ இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காளோ, என்னென்ன ஏமாத்தி இருக்காளோ அப்படிங்கிற கோமதி எல்லாத்தையும் எழுத்து போட்டு ஒரு ஹார்ட் ஷேப் ஸ்டாண்ட் எடுக்க. அதுக்குள்ள அரசியும் குமரவேலும் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ தெரியுது. அதை பார்த்து அதிர்ந்து போற மீனா, அத்தை அதை பாருங்கன்னு சொல்ல பாக்குற கோமதி அப்படியே பதறி போறாங்க. இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு கோமதி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி வெளியே வர எல்லாரும் அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒரு கவரை அரசி முகத்துல தூக்கி எறியறாங்க. அடுத்து ஒரு கார்டு எடுத்து, லவ் லவ் பாத்தியாடா லவ்வா ச்சே அப்படின்னு ஒவ்வொன்னா தூக்கி போட இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பயங்கரமா அதிர்ச்சியை காட்டுறாங்க எல்லாரும். பரவாயில்ல பாண்டியனுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்ல. அவர் பேசாம உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்து கொலுசு எடுக்கிற கோமதி, கொலுசு வாங்கி கொடுத்திருக்கானா, கொலுசு வேற சி அப்படின்னு அதை தூக்கி எறிகிற கோமதி, என்னடி இது அப்படின்னு அந்த போட்டோ ஃப்ரேம் கேட்டுட்டு, பாருங்கடா பாருங்க அப்படின்னு குரலி வித்த காமிக்கிற மாதிரி எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி போட்டோ புடிச்சு அதை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கா. அதையும் நம்ம வீட்டு பீரோலயே ஒளிச்சு வச்சிருக்காளேடா இவ, ஒளிச்சு வச்சிருக்கா இவ ச்சே அப்படின்னு அதையும் தூக்கி எறியறாங்க கோமதி. இது அப்படியே உடைஞ்சு செதறுது. வேற என்னடி வாங்கி கொடுத்தா அப்படின்னு கோமதி பாஞ்சு போய் மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காங்க. வேற என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன், சினிமாவுக்கு மட்டும்தான் அவன் கூட போனியா இல்ல வேற எங்கேயாவது போனியான்னு கோமதி கேட்க, இல்லம்மா இல்லம்மா
அப்படின்னு அரசி பயத்தோட தலையாட்ட. அப்பதான் கோமதி கேட்டதோட அர்த்தம் எல்லாருக்கும் புரிய அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. சொல்லுடின்னு பலார்னு ஒரு அறவிட, இல்லம்மா வேற எங்கேயுமே போகலம்மா அப்படின்னு அரசி கையெடுத்து கும்பிட அவங்க விரல்ல இருக்க மோதிரத்தை பாக்குறாங்க கோமதி. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அரசி கெஞ்சிட்டு இருக்க அரசியோட லெஃப்ட் ஹேண்ட பிடிக்கிற கோமதி, ஏய் என்ன இது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிட்டு, ஏது இது, இதுவும் அவன் தான் வாங்கி கொடுத்தானா அப்படிங்கிற கோமதி அத கழட்ட பாத்துட்டு, டேய் வந்து கழட்டுங்கடா சொல்லுடி. ஓ அப்ப 2 பேரும் நிச்சயம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கோமதி கேட்க எல்லாரும் அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. நிச்சயம் மட்டும்தான் பண்ணிருக்கீங்களா இல்ல கல்யாணமும் பண்ணிட்டீங்களா? ஐயோ 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 ஐயோன்னு முகத்துல அடிச்சுக்கிறாங்க கோமதி. அப்படிலாம் இல்லம்மான்னு அரசியல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், காட்டு கழுத்துல தாலி எதுவும் போட்டிருக்கியா காட்டு அப்படின்னு ட்ரெஸ் விலைக்கு கோமதி பாக்க, அத்தை வாங்கன்னு மயிலு ராஜு இழுத்துட்டு போறாங்க. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாத்த, என்னத்த நீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, இல்ல இல்ல அப்படி மானம் கெட்டு போய் நிக்கிறியே பாவி பாவின்னு அவங்க வயித்துல அடிச்சுக்கிறாங்க. இருக்கிறதுலயே அதிகபட்ச அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கிறது பழனிதான். ஐயோ இப்படி பொம்பளை பிள்ளைன்னு பாசம் கொடுத்து வளர்த்தாங்க, எல்லாத்தையும் செருப்பால் அடிச்சிட்டியேடி நீ, ஐயோ பாருடி அந்த மனுஷன் முகத்தை பாருடி அப்படின்னு கோமதி பாண்டியன் முகத்தை காட்ட அரசி அப்பதான் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் இதெல்லாம், ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி பெரியவங்க எல்லாம் நாங்க அடிச்சுக்கிட்டு சாகுறோம், நீ காதலிச்சிட்டு இருக்கியா காதலிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அடுத்த ரவுண்ட் அடிக்க இந்த தடவை செந்திலே வந்து நின்னு தடுத்துடுவாரு. கோமதியால தாங்கிக்கவே முடியல, மறுபடியும் வந்து உன்னன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் கழட்டுடி மோதிரத்தை கழட்டு கழற்றி, டேய் கதிர் வந்து கழட்டுடா அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டே கழட்ட, அம்மா அப்படிங்கிறாங்க அரசி. ஏய் என்னடி அம்மா அப்படிங்கிற கோமதி மோதிரத்தை கழட்டிடுறாங்க. மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கானா, மோதிரம் கேடு கெட்டவளே அப்படின்னு மோதிரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் பலார்னு அறையினாங்க. அம்மா இவ சும்மாதாமா இருந்திருப்பா, அந்த பரதேசி தான் இதெல்லாம் பிளான் பண்ணி இருப்பான், அது எனக்கு நல்லா தெரியும்னு கதிர் சொல்ல, ஏய் இவ என்ன குழந்தையாடா, வீட்டுல யாராவது ஏதாவது பேசினா அம்பிட்டு வியாக்கியானம் பேசுறாள்ல, அவனே திட்டம் போட்டு ஏதாவது பண்ணி இருக்கட்டும், அவனே வந்து இவகிட்ட பேசி இருக்கட்டும், இவ என்ன பண்ணி இருக்கணும், செருப்பு கழட்டி அடிச்சிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்ல, அதை விட்டுட்டு கூட பழகி இருக்கா, மணிக்கணக்கா வேற பேசிட்டு இருந்திருக்கா, டேய் சினிமாவுக்கு வேற போய் தொலைச்சிருக்காடா அப்படிங்கிற கோமதி மறுபடியும் அடிக்க, அம்மான்னு கதிரும் செந்திலும் பதறாங்க. குழந்தையில இருந்து உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தானேடி வளர்த்தோம், படி மாறி போக கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானேடி வளர்த்தோம், எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற, பாவி பாவி படுபாவி அப்படின்னு ஆத்திரம் தீர அடிக்கிற கோமதி. ஏண்டி எந்த தைரியத்துலடி நீ சினிமாவுக்கு போன அப்படிங்கிற கோமதி பாண்டியன் கிட்ட போய், பாரு பாரு சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் எப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காருன்னு, இனி இவரால ரோட்ல இறங்கி நடக்க முடியுமா, நடக்க முடியுமாடி அப்படிங்கிற கோமதி அரசிய 2 அடி விட்டுட்டு அவங்க தலையிலேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு, அவங்க முன்னாடி நடக்க முடியுமாடி தலை நிமிர்ந்து, சீ இப்படி குடிய கெடுத்துட்டியே, இதோ பாரு நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு கை 2 நெட்டி முறிச்சிட்டு வயித்துல அடிச்சுக்கிறாங்க கோமதி. நீ நாசமா போயிருவ, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி அப்படின்னு கோமதி கதற கதறல் அந்த வீடு முழுசு எதிரொலிக்குது. பாண்டியன் அப்படியே அசையாம உட்கார்ந்து இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.